இன்றைக்கி வந்து நான் ரவை கேசரி பண்ண போகிறேன். அதுக்கு என்னென்ன பொருள்னு சொல்லி பார்த்துடலாம். நான் வந்து ஒரு டம்ளர் ரவை, சர்க்கரை, முந்திரி, திராட்சை, பாதாம், டூட்டி ஃப்ரூட்டி, கொஞ்சோண்டு கேசரி கலர் பவுட்ரு, ஓகே ஆயில், ஒரு 50 கிராம் நெய். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றியாச்சு. இப்போ வந்துட்டு முந்திரியும் நல்லா வறுத்துக்கலாம். பொன்னிறமாக வறுத்துடலாம். வறுபட்டுருச்சு. இப்போ வந்து திராட்சை போட்டுடலாம். 2 செவந்து வந்துட்டுருக்கு. கரெக்டாக வந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். போதும். இப்போ பாதாம் போட்டாச்சு. பாதாம் பொன்னிறமாக எடுத்து வச்சிட்டேன். இப்போ அதே கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு ஒரு டம்ளர் ரவை போட்டிருக்கேன். 150 கிராம் ரவை. சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்துடலாம். இந்த அளவுக்கு ரவையை வறுத்துருங்க. போதும். இப்போ வந்து ஒரு டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து கேசரி பவுட்ரு போட்டுடலாம். ஆரஞ்சு கலர் நான் வாங்கியிருக்கிறேன். அதை ஒரே ஒரு 1/2 ஸ்பூன் போல் போட்டிருக்கிறேன். 1/2 டீஸ்பூன். கொதிக்கட்டும். இப்போ வந்து ரவையை வந்து போட்டுடலாம். இந்த மாதிரி மொத்தமாக போடாமல் இப்படி தட்டி தட்டி கொஞ்சமாக இப்படி போடுங்க. போட்டுட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா கட்டி விழுகாமல் கிண்டிகிட்டே இருங்க. இப்போ வந்து ரவை வந்து இந்த தண்ணியெல்லாம் வற்றட்டும். வற்றிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சம் உப்பு போட்டுடணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் எதுக்குமே நம்ம ஸ்வீட் செய்யும்போது கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. இப்போ வந்து நான் 1 டம்ளர் சர்க்கரை எடுத்துருக்கிறேன். இனிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இனிப்பு பத்தலைன்னா மறுபடியும் நான் ஒரு 1/2 டம்ளர் சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. ரவையோடு மிக்ஸ் ஆகிட்டு இருக்குது. இந்த மாதிரி இலகி வரும். இப்போ வந்து நான் ஓகே ஆயில் வந்து சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். அது வந்து ஒரு 2 குழிக்கரண்டி ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு கிண்டி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஆயில் ஊற்றிட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து நான் சர்க்கரை பத்தலன்னு மறுபடியும் 1/2 டம்ளர் சர்க்கரை போட்டுக்கலாம். இனிப்பு பத்தலை, அதனால் கொஞ்சமாக மறுபடியும் ஒரு 1/2 டம்ளர் சர்க்கரை போட்டுட்டேன். இப்போ ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். ஏலக்காய் நுணுக்கி வச்சுருந்தேன், போட்டுடலாம். அதையும் போட்டு கிண்டி விட்டுடலாம். இப்போ முந்திரி, திராட்சை, பாதாம் போட்டு கிண்டி விட்டுடலாம். இப்போ வந்து டூட்டி ஃப்ரூட்டி அதையும் போட்டுடலாம். மறுபடியும் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கிண்டி விட்டுருங்க. இப்போ வந்துட்டு நான் ஒரு 50 கிராம் நெய் ஊற்றிடுறேன். நம்ம எப்போவுமே கேசரி பண்ணும்போது சட்டியில் வந்து கீழே வந்துட்டு அடி பிடிக்காமல் நல்லா பண்ணிடுங்க. ஒட்டாமல் வரணும். இந்த மாதிரி நெய் வந்துட்டு மேலே இப்படி வரணும்.
இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கேசரி ரெடி ஆயிடுச்சு.